துக்க நாட்களை முடித்து சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கிறத்தக்க நாட்கள். கூடுமான மட்டுமல்ல, எப்பொழுதும் தேவனை நம்பிக்கொண்டிருங்கள். இது எனக்கான காலம், நான் வெற்றியை சுதந்திரிக்கக்கூடிய காலம் சொல்லி உங்கள் இறுதியை தீர்மானித்து அந்த பயணத்தில் நீங்கள் பயணிக்கும் போது தான் ஆண்டவரால் முழு வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் தர. ஆண்டவர் பாதி, நான் பாதி, அப்படிலாம் இல்லை. சொல்லுங்க, சகலமும் நீங்கள் தான். மொத்த வாழ்க்கை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீர் எல்லாவற்றிலும் என்னை பயத்திலிருந்து விடுதலையாக இருக்குங்க. அதுதான் தேவனை முழுவதும் நம்புற நம்பிக்கை. விசுவாசித்தால் வெற்றியை காண்பீர்கள். எதுக்குன்னா, எல்லாவற்றிலும் விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்காக வானத்தின் வாசலை திறந்திருக்கிறார். எனக்கு மனுஷ இடத்துல இருந்து தயவு வருமா? நிச்சயம் வரும். என் கர்த்தர் இடத்துல கேட்கணும், மனித தயவு கிடைக்கும். ஜெபங்கள் தேவன் அற்புதம் செய்து முடிப்பார் என்ற நிச்சயத்தோடு அது செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் என்னை உயர்த்தல, என் வாழ்க்கையில அநேக நெருக்கங்கள் இருக்கு, நானே இன்னும் ஆசீர்வதிக்கப்படலன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை மத்தியிலையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நீங்க நன்மை செருவலா இருக்கணும். தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தில் உண்மையுள்ளவராக இருக்கணும். கிரியை செய்வதை விட்டு விடாது.